இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் அமையட்டும். 24/2/2026 செவ்வாய்க்கிழமை விஸ்வவாசு வருடத்திலே மாசி மாதத்திலே 12ஆம் நாள். இந்த செவ்வாயினாலே பூமியை விற்பது வாங்குவது போன்ற விஷயங்கள் எல்லாம் இருந்தா தாராளமா செய்யலாம். தைரிய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அப்படின்னு சொல்லுவோம், இதெல்லாம் நீங்க தாராளமா செய்யறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்றைய நாளிலே சப்தமி அப்படிங்கிற திதி காலையில ஒரு 7:49 வரைக்கும் இருக்கும். பின்பு அஷ்டமி திதி வந்துடும். அதுபோல கார்த்திகை நட்சத்திரம் மாலை 3:47 வரைக்கும் இருக்கும். பின்பு ரோகிணி நட்சத்திரம் வந்துவிடும். இதுல ரெண்டுமே விசேஷம். இன்னைக்கு இந்த சப்தமி திதி முடித்து அஷ்டமி திதி வருவதனாலே துர்காஷ்டமியாக இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்வதும், ரோகிணி நட்சத்திரம் செவ்வாய் வந்துருச்சுன்னா அவசியம் இன்னைக்கு மின் பொருட்கள், இந்த பல்பு எல்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி எல்லாம் வாங்கி வீட்டுல எதனா மாட்டி வைக்கிறதெல்லாம் பண்றதா இன்னைக்கு பண்ணினீங்கன்னா இன்னையில ஒளிமயமான எதிர்காலம் உள்ளத்தில் தெரிகிறதுன்னு வாங்கல, அந்த மாதிரி ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தார்மீக கடமையாக மாற்றிவிடும். அதனால உங்களுக்கு ஒரு நல்ல பலனையும் கொடுத்து விடுது. அவாமகம்னு சொல்லி போட்டிருக்கும், பார்த்திருப்பீங்க. ஒரு நாள்ல 3 திதி நட்சத்திரம் இல்ல யோகம் வந்துருச்சுன்னா அது பேரு அபாமகம்னு பேரு. அப்ப அன்னைக்கு சுப காரியங்களை தவிர்த்து விட வேண்டும் அப்படின்னு இருக்கும். அதனால சுப காரியங்கள் இன்னைக்கு செய்ய வேண்டாம் அப்படிங்கிற இண்டிகேஷனும் உண்டு. காலையில 7:30 8:30 மணி வரைக்கும், சாயங்காலம் 4:30 5:30 மணி வரைக்கும் ஒரு நல்ல நேரங்கள் இருக்கிறது. ராகு காலமானது 3:04 இருக்கு. யமகண்டமானது 9:10 இருக்கு. குளிகை நேரமானது 12:01 இருக்கு. சூரியனின் உதய நேரம் 6:31. இன்றைய நாள் இந்த கார்த்திகை நட்சத்திரத்துல சந்திர பகவான் இருக்கிறது. பின்பு ரோகிணிக்கு போறார். சித்திரை சுவாதி என்கிற துலா ராசிக்குள்ளாரையும் நமக்கு இன்னைக்கு கன்னி ராசின்னு கொஞ்சம் ஸ்பெச்சத்திலையும் இது இருக்கும், சந்திராஷ்டிரம் எஃபெக்ட் இருக்கும் அப்படின்னு தெரிகிறது. மீன ராசி அன்பர்களே, இன்றைக்கு உங்க ராசியினுடைய 3ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்கார்றார். அதே தான் உங்க ராசிக்குள்ள இருந்து சனி பகவானும் பார்க்க போறார். அப்போ சனி பார்க்கறதுனால என்ன ஆகும்னா கொஞ்சம் மனம் வேகமா போகும், அங்கங்க நின்று போகும். அப்போ சின்ன சின்ன தடங்கல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதும், 5 கிரகங்கள் ஒருங்கே அமைந்து உங்க 12ஆம் இடத்துல அமர்வதனாலே சுப காரியங்களும் உண்டு, வீண் விரயங்களும் உண்டு அப்படிங்கிறது இன்னைக்கு இருக்கு. அதனால கொஞ்சம் காரியங்களை செய்யும் முன்னாடியே யோசிங்க, இது காரியம் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுமா இல்ல பாதியில் நின்றுடுமா. அவசரப்பட்டு நம்ம முடிவெடுக்கும் போது இந்த முடிவுல தவறுதலான முடிவுனால இந்த வேலையை விட்டுட்டு அதுக்கப்புறம் அதனால நஷ்டங்கள் எல்லாம் வருவதற்கு நிறைய வாய்ப்பு. அதனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனத்தோட இந்த நாளை இருந்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும். இந்த நாள் உங்களுக்கு கவனத்துடன் இருக்க வேண்டிய நாள். வாழ்க வளத்துடன்.